இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஏதோ ஒரு படத்தில் சூர்யா, எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் பிணங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அழறவங்களை பார்த்து சந்தோஷமாக அப்படியே விகாத வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு வன்ம உணர்வு இருக்குல்ல, இதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து யாரோ ஒருத்தங்க இந்த பர்டிகுலர் பையனை செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த காலை கொஞ்சம் இழுத்து நடப்பார், அவரை வந்து நொண்டி காலை அப்படின்னு அந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் இது மாதிரியான ஒரு குறைபாடோடு வந்த பையன் சொன்னது, பக்கத்தில் ஏதாவது கல் இருக்கும் சார், எடுத்து தலையில் அடிச்சிருவோமான்னு தோணும். 100% வந்து 2032 ஒலிம்பிக்ஸில் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு மெடல் வந்து இவர் மூலியமாக இருக்குன்ற லெவலுக்கு ரொம்ப அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, மாமா வந்து கெடுத்தாரு, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, வாத்தியார் வந்து கெடுத்தாரு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை முதல்ல நம்மளால் யோசிக்க முடியுதா? இப்போ ஒரு அப்பா இருக்கார், பையன் வந்து சிறப்பான பேச்சாளராக வரான். இப்போ அப்பாவுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நம்ம அப்படி பேசுகிறதுல என்னவா பேசுகிறான் அப்படின்னு நினச்சா அது திறமையை கவனிக்கிறது. சும்மா பேசி போய் படி அப்படின்னா திறமையை நாம் வந்து இப்போ ஷட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அதை அவர் கேஷுவலாக பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், விளையாடும் போது அவன் வேற ஆள் சார்னார். இதுவே இன்னும் எத்தனை அப்பாக்களுக்கு தெரியும். நம்ம வச்சுருந்த கனவுக்குள்ளே அது இல்லைன்றதுனால அந்த பையனை வந்து நம்ம வந்து அதுக்குன்னு சில பேர்லாம் வச்சுருக்கோம். ஊதாரித்தனம், தேவையில்லாத வேலை, பந்தா பண்ணிட்டு தெரியுறான், அதெல்லாம் உருப்பிடுமா இதெல்லாம் அப்படின்னு நம்ம எதோ பேசிடுறோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற எபிசோட்ல திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பத்தி நம்மள்ட்ட பகிர்ந்துட்டு வரார். இன்னைக்கும் ஒரு கவுன்சிலிங் பத்தி பகிர போறார். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் அடோலசன்ஸ் அப்படின்ற ஒரு சீரியஸ் வந்திருந்தது. அது என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணி இது பண்ணுவாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனை வந்து ஸ்கூலில் தொடர்ந்து எல்லாம் அப்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, புல்லி பண்ணாங்க, சோஷியல் மீடியா முழுக்கவே வந்து புல்லி பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தான் பையன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுப்பான்னு சொல்லிட்டு அந்த சீரியஸை சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி ஒரு சாப்டர் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுத்த கவுன்சிலிங் வந்து இது மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா சார்? இப்போ இது மாதிரியான, அதாவது எப்போவுமே மனிதனுக்கு ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தப்படுறாருன்னு வைங்க. இப்போ நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துகிறீங்க, எனக்கு உங்களை எதிர்த்து அடிக்கிற பக்குவம் இருக்குன்னா அது இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது என் மனசில் இருக்காது, என்னால் அடிக்க முடியல. அப்போ இப்போ அந்த அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அதாவது அடிக்கணுன்றது நியாயம், செய்ய முடியல, நியாயம் செய்ய முடியலன்றது தான் வன்மமாகும். இன்னும் சரியாக சொல்லணுன்னா முதல்ல அநியாயமாக இருக்கும். என்னடா இது அநியாயமாக இருக்குது, நான் திருப்பி அடிக்கணும், என்னால் அடிக்க முடியல, அப்படி தான் அது ஆரம்பிக்கும். ஆனால் அது வன்மமாக மாறும். இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் அது மென்டல் ப்ரெஷர், மென்டல் தான் அது. இப்போ அதாவது அடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, நீ அடித்தா நான் அடித்தேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அடிக்க முடியல, இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மாறும். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டு வன்மமாக மாறுது, ஒரு 15-20 பேர்னா இப்போ எனக்கு வன்மம் வந்து ஹெவியாக இருக்கும். ஆனால் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாது, ஏன்னா எல்லாரையும் அடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த சொசைட்டியே எனக்கு எதிராக இருக்குதுன்னு நான் நினைப்பேன். என் உலகம் அப்படி தானே இருக்கும், என்னை சுற்றி இருக்கிற உலகம் எனக்கு எதிராக இருந்தால் என் உலகமே எனக்கு எதிராக எல்லாரும் இருக்காங்க, அப்படி தான் நினைப்பேன். அதனால் இந்த சொசைட்டிக்கு எதையாவது செஞ்சு, ஏதோ ஒரு படத்தில் சூர்யா, எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் இந்த பிணங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அழறவங்களை பார்த்து சந்தோஷமாக அப்படியே விகாத வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பார். அது வந்து சின்ன வயசில் அவருக்கு நடந்த அவலங்களினுடைய ரியாக்ஷன். நீ என்ன இப்படியெல்லாம் படுத்துனீங்கல்ல, எல்லாரும் அழுங்க அப்படின்றது அது. அப்போ அது அந்த மாதிரியான ஒரு வன்ம உணர்வு இருக்குல்ல, இதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து யாரோ ஒருத்தங்க இந்த பர்டிகுலர் பையனை செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான். இப்போ இந்த பையன்கிட்ட ஸ்கில் இருக்காதா? இருக்கும். நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சீரீஸில் அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கும்போது அந்த பையன், அதாவது அந்த பையன் அந்த கேரக்டருக்கு 2வது வருவோம்,
அந்த என்ன ஐ எம் அனேபிள் டு ஸ்லிட் அப்படின்னு அந்த பையன் நடிக்கிறது இருக்குல்ல, அதுவே ரொம்ப இயல்பாக இருக்கும். அதாவது நமக்கு நம்ம வீட்டில் இருந்து ஒரு பையன் போனால் இப்படி தான் தடுமாறுவான், அவனால் உட்கார முடியாது, அப்படி தடுமாற அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதே அந்த 2வது 3வது சீரீஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சுவல் உள்ளே இருக்கிற வன்மம் வெளில வரும். அந்த போலீஸ் வந்து ஒருத்தங்க உட்காருன்னு சொன்னால் உட்காராமல் எந்திரிச்சு பேசுகிறது, அதெல்லாம் வந்து டோட்டல் வெர்ஷன், வித்தியாசமான வெர்ஷன். ஸோ ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு திறமை இருக்குது. இந்த திறமையை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டா, ஒரு பேரண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டா, அந்த திறமையை ஷேப் பண்ணுற வேலையை பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம இந்த அடாலசன்ஸில் பார்த்தது வராது. ஆனால் நம்ம இதனுடைய ரிவர்ஸ் என்ன பண்ணுறோன்னா, திறமைக்கு அகெயின்ஸ்டாக அந்த பையன்கிட்ட இருக்கிற வேறு ஏதோ ஒரு விஷயத்தை, அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், மென்டலாக இருக்கலாம், ஒரு உடல் குறைபாடு இருக்கலாம், பேச்சில் ஒரு குறைபாடு இருக்கலாம், இதையெல்லாம் அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் வந்து வன்மமாக மாறும். இப்போ நம்ம எப்போ தேவையோ அப்போ சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், அவங்க எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல எப்போ தேவையோ கூட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பில்ட் பண்ணுறது இல்லை, இல்லாத ஒரு விஷயத்தை அல்லது இருக்கிறதுல நெகட்டிவாக இருக்கிறத வச்சு அப்யூஸ் பண்ணுறது. சரி, இந்த படத்தில் வந்த மாதிரி நீங்கள் நேரில் கேஸ் பார்த்துருக்கீங்க? நிறைய பையனை வந்து நிறைய இப்போ குள்ளமாக இருக்கிறதுன்னு வச்சுங்க, குள்ளமாக இருக்கு. இதில் வந்து சார் அந்த தப்பு பண்ண பையனை வந்து நம்ம சிம்பத்தைஸாக பார்க்கணுமா, இல்லை வந்து விக்டம் அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க? 2 இருக்குது சார், 2 இருக்குது. இந்த தப்பு வந்து இந்த பையன் செய்யக்கூடாதுன்றது ஒரு பகுதி, அது வந்து பையனுக்கான பார்வை. ஆனால் இந்த பையனை பார்த்து கொள்கிற பார்வை தானே பெற்றோர்களது. அங்கே வந்து இந்த பையன்கிட்ட நல்லதே இருந்திருக்காதா, இந்த பையன்கிட்ட எந்த விதமான நல்ல பழக்கமுமே இல்லாமல் இருந்திருக்குமா, அதை நாம் எவ்வளோ தூரம் ஷேப் பண்ணோம். ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து இப்போ இந்த மரம்லாம் வளரும், நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு பர்டிகுலர் இடம் வரும்போது அந்த வால்கிட்ட இப்படி போய் முட்டும், இப்படி திருப்பி விடுவாங்க, அது அழகாக வளர்ந்து எங்கேயோ போயிடும். 20 வருஷம் கழித்து அது பெரிய மரமாக நிற்கும். அந்த லேசாக அதை செய்கிற வேலையை தான் பேரண்ட்ஸ் வந்து செய்யணும். ஆனால் நம்ம வந்து அதை விட்டுட்டு சுவத்தை உடைச்சி உள்ளே வந்ததுக்கு பிற்பாடு இந்த மரத்துக்கு அறிவே கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து பேசிகிட்டு இருப்போம். அது கிடையாது. ஸோ அந்த எங்கள் இப்போ குள்ளமாக இருந்த ஒரு பையன் குள்ளமாக இருந்தார் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட அப்யூஸ் அவருக்கு. அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த காலை கொஞ்சம் இழுத்து நடப்பார், அவரை வந்து அந்த நொண்டி காலை அப்படின்னு அந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் அந்த பையன் என்கிட்ட ஒரு பையன் இது மாதிரியான ஒரு குறைபாடோடு வந்த பையன் சொன்னது, பக்கத்தில் ஏதாவது கல் இருக்கும் சார், எடுத்து தலையில் அடிச்சிருவோமான்னு தோணும், அப்படியே கட்டுப்படுத்திகிட்டு இருப்பேன். ஆனால் அப்புறம் எங்கேயாவது நடக்கும்போது விழுந்துருவான், மனசில் நான் சிரிச்சுக்குவேன், சொன்னல உனக்கு வேணும் அப்படி. அப்போ நாம் ஒரு குறைபாடை வந்து குறைபாடுன்னு உணர்த்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறோம்ல, அது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனும் அதுக்கு உண்டு. பலமான ஆள்கிட்ட நம்ம செய்கிறதில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ரொம்ப ஒரு ஊரில் பெரிய பணக்காரர், அவர் கால் தாங்கி நடந்து வர்றாரு, நம்ம பேசுகிறோமா? பேச மாட்டோம். சாதாரண ஆள், அதாவது எப்பவுமே நாம் வந்து நம்மை விட அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் போய் இந்த வேலையை பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் நாம் வந்து சமுதாயத்தில் நிச்சயமாக அதை தவிர்க்கணும். இப்போ இந்த அடாலசன்ஸ் பேசும்போது இதனுடைய ஆப்போசிட் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். 2032 அடிலைடு ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற ஒலிம்பிக்ஸுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் தயாராகிறாரு. இப்போ வயசு 15, 10வது படிக்கிறார். எனக்கு எப்படி இவரை தெரியும்னா, அவர் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் மைண்டில் இப்போ ஸ்கில் வந்து ஷட்டில், அதாவது பேட்மிண்டன் விளையாடுறது, அதை வந்து அதுக்கான கோச் பார்த்துக்குவார். இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகணும்ல, இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதற்காக ட்ரைனிங்காக வரார். ஒன்லி மைண்ட் ரிலேட்டட் தான் அவருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு ஷாட் அடிக்கிறாரு, க்ரூஷியலான பாயிண்ட்டு நெட்டில் பட்டுருது,
பாயிண்ட் போயிடுச்சு, அந்த செட்டே போச்சு அல்லது அந்த கேமே போச்சு, அப்படி வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு தான் டர்னிங் பாயிண்ட். எங்கன்னா இவரோட மைண்டில் அதை நான் அப்படி ஆடி இருக்கவே கூடாது அப்படின்னு 5-6 தடவை நினைக்கிறது இருக்கும். புத்தா வந்து ஒரு கதை சொல்வார். ஒரு அம்மா வந்து புத்தர்கிட்ட கேட்கும், என்னால் வந்து பழைய விஷயங்களை மறக்கவே முடியல, ஏதாவது கொஞ்சம் அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. புத்தர் உடனே தன்னுடைய சீடர்களில் ஒருத்தரை கூப்பிட்டு 2 பேரை கூப்பிடுவார். ஒருத்தர் அங்கே நிற்க சொல்லுவார், இன்னொருத்தர் இங்கேருந்து வில் அம்பு எடுத்து அவர் மேலே விடுன்னு சொல்லுவார். அவரை கையை அப்படி வைக்க சொல்லி இங்கே விட சொல்லுவார். இந்த வில் அம்பு விடுறவர் ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக விடுறவர். அவர் புத்தர் சொன்னதை கேட்பார், கேட்டதும் விட்டுருவார். கரெக்டாக அது வந்து குத்திடும், குத்தி ரத்தம் வரும், குத்தி நிற்கும், ரத்தம் வரும். இந்த அம்மா அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னும். புத்தர் வந்து 2வது அம்பு அப்படின்வார். அங்கே இருக்கிற சீடர்களில் ஒருத்தன் வந்து ஐயோ ஏடா அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவார். 3வது அம்பு அப்படின்வார். அடுத்தது இதே அம்மா, ஏன் நான் வந்து ஏன் பிரச்சனையை வந்து சொன்னால் நீங்கள் என்னவோ திடீர்னு இப்படி ஏங்க இப்படி 4வது அன்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கதை அவ்வளோதான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு அம்பு நம்ம கான்ஷியஸாக செலுத்தினது தப்பு, ஆனால் அதுக்கப்புறம் செலுத்தினோம்ல என்னென்னமோ. இதை 3 நாள் கழித்து பேசுவேன். முந்தா நாள் அவர் புத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல, அது 17வது அம்பு, 23வது அம்பு. அம்பு எய்தது ஒரு தடவை தான், ஆனால் நாம் இதை வந்து திரும்ப 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 மனசில் நினச்சி அதுதான் வலி அதிகம். ஒரு ஷாட்டு ஒரு தடவை தான் தப்பு நடந்தது, ஆனால் அதை எத்தனை தடவை ரீப்ளே பண்ணுறோம் மைண்டில், அதுதான் உங்களை பின்னாடி இழுக்கும். இந்த மாதிரியான ட்ரைனிங் அவருக்கு. ஸோ மைண்ட் ரிலேட்டடாக கேம் வந்து அதுக்கான கோச் பார்த்துக்குவார். இப்போ வந்து அவர் கர்நாடகாவில் இருக்கார், பெங்களூரில், ஆல்மோஸ்ட் கர்நாடகாவில் ஒரு டாப் 10ல் இருக்கார். அண்டு என்னுடைய கணிப்பு சரின்னா ஐ திங்க் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் அவர் வந்து மீடியா நோக்கி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 100% வந்து 2032 ஒலிம்பிக்ஸில் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு மெடல் வந்து இவர் மூலிமா இருக்குன்ற அளவுக்கு ரொம்ப பிரைட்டான ஹோப்ஃபுல் டிசிப்ளின்டு பர்சனாலிட்டி. நாங்கள் வந்து பார்க்கும்போது ஏதாவது நான் இப்போ அந்த பிஸ்கெட்ஸோ மற்ற ஏதோ சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது ஏன் அது வேண்டாம் சொல்கிறது இல்லை, ஏன் வேண்டாம், அதில் என்ன இருக்குது, எனக்கு தேவையில்லை அப்படின்ற லெவலுக்கு அந்த கோல் ஃபோக்கஸ். ஆமாம், பாதாம் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுலேயும் 4 பாதாம். அந்த 4 பாதாமே கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக சாப்பிட்றது, ஒன்றா பாதி கடிச்சு, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டிசிப்ளின்டு லைஃப். ஸோ இந்த பையனை பற்றி தான் நான் இங்கே அடாலசன்ஸ் பேசும்போது இதை பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ஒரு பேரண்டிங் நம்ம சொல்கிறோம், அது ஒரு பையனோட வாழ்க்கைன்னு சொல்கிறோம், இது ஒரு பேரண்டிங் இருக்குது. இப்போ இவங்க ஃபாதர் வந்து நார்மலான ஒரு இதிலேருந்து வந்தவங்க தான், ஆனால் பையன்கிட்ட இந்த திறமை இருக்குன்னு அவருக்கு அந்த ஸ்பார்க் கிடைச்ச உடனே அவர் செஞ்ச முதல் விஷயம், அவருடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளில் இறங்குறார். ஏன் இறங்குறார் அப்படின்னா, இந்த பையனை வந்து இந்த பர்டிகுலர் திறமையில் இதனுடைய ஹையஸ்ட் என்ன, ஒலிம்பிக், அதில் சாம்பியன் ஆகணும். அதுக்கு ஃபினான்ஸ் நாளைக்கு வந்து ஒரு இடம் ஒரு பிரச்சனைன்னு வரவே கூடாது, அதுக்கு எவ்வளவு இறங்கி செய்ய முடியுமோ செய்யணும் அப்படின்னு அவர் அதை நோக்கி போகிறார். அம்மா இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், அம்மா வந்து பையனுக்காக இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. இது பையனுக்காக காலையிலேருந்து இரவு வரை பையன் கூட அந்த டோர்னமெண்ட்டுக்கோ மற்றதுக்கோ போகிறது வர்றது எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது அம்மா. அப்பா வந்து பொருள் ஈட்டுறார், ப்ளஸ் அப்பாவும் பேசுவார், அது எப்போன்றது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை முதல்ல நம்மளால் யோசிக்க முடியுதா? ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியம், அப்பா நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன்,
அபுதாபியில் இருக்கார். அபுதாபியில் பார்க்கும்போது ரீசெண்டாக பார்க்கும்போது சொன்னார், நீ படிக்கவே வேண்டாம், நீ இதில் நம்பர் ஒன்னாவா, படிப்பே வேண்டாம், நோ இஷ்யூ. அதான் ஓரளவுக்கு இப்போ 10வது படிக்கிறாரு, ஓரளவுக்கு பேச படிக்க இங்கிலீஷ் எல்லாம் தெரியுது, போதும், நீ திறமை தான் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பா அவங்களால யோசிக்க முடியுதா? இப்போ இந்த பையன் இருக்கார்ல, இவருக்கு இந்த இப்போ நம்ம பேசுகிற இடங்கள் இருக்குல்ல, அதை நோக்கி போகுமா இன்னும்? இந்த அடால்சன்ஸ் பேசணும்ல, வெறும் அடால்சன்ஸில் தானே இருக்கார் இப்போது, அந்த இடத்த நோக்கி போகுமா? போகாது. சார் இப்போ இந்த டேலண்ட் வந்து பையன் தெரியறதுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆமாம், பையன் வந்து பெஸ்ட்டாக இருப்பான். ஆமாம். இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இதுவும் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆகாதா, நீ இதில் தான் இருக்கணும் அப்படின்னு அப்பா ஃபோர்ஸ் இருக்கு, இப்படி தான் இருக்கணும்ன்ற, அதாவது அப்பா வந்து உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது, நீ இதைத்தான் விளையாடணும்னு சொல்ல, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. பையன் அதை விட டபுள் ட்ரிபிள் இன்ட்ரெஸ்டோடு ஆடுறாரு. அதை விட அப்பாவோட பையனுக்கு வந்து ஒலிம்பிக்கில் வாங்கணுன்ற கனவு அதை விட பெருசாக இருக்குது. ஆனால் அது ஆப்போசிட் சைடில் சார், இப்போ எல்லா அப்பாக்களும் அபுதாபி போக முடியாது. எல்லா அப்பா இல்லை, அது நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு பகுதி இருக்குது. எல்லா அப்பாக்களும் அபுதாபி போக முடியாது. எல்லா அப்பாக்களும் பையனோட திறமையை கண்டுபிடிக்கிறது இல்லை. அந்த இடம்தான் முக்கியமானதுன்றேன் நான். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனால் சராசரி அப்பாவுக்கு வந்து படித்தாதான் சம்பாதிக்க முடியும், ஸ்போர்ட்ஸ் திறமை இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா போன தலைமுறையில் வந்து அப்படி தானே சொல்லி வளர்த்துருப்பாங்க. போன தலைமுறையில் நம்மக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் பெரிய லெவலில் இல்லையே, இப்போ தானே வருது. அதனால் அப்படி நினைக்கிறது கரெக்டு தான், அது ஒரு விதத்தில் கரெக்டுன்னு சொல்லலாம். ஆனால் சூழல் வந்து மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கும். யாரோ ஒரு கோச் வந்து வீட்டில் வந்து சொல்லுவார், நல்ல எக்ஸலண்ட்டான பையன் ஸ்போர்ட்டில் இருக்குங்க அப்படின்னா நம்பணும், நம்ம தான் நம்பணும். அப்பாவே நம்ப மாட்டார், அம்மாவே நம்ப மாட்டாங்க, நம்புகிற பையனையும் நம்பாதேன்னு சொல்லுவோம். இது அபியூஸ் இல்லையா? இதுவும் தானே அபியூஸு. இப்போ இந்த பையனுக்கு ஒரு கோவம் இருக்கும்ல, நான் வந்து இன்றைக்கும் நான் கார்ப்பரேட் ட்ரைனிங்க்கு போகிறேன், எத்தனையோ பேர் என்கிட்ட பேசணும் சார், நான் உண்மையிலேயே நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சேன் சார், எங்கள் ஃபாதர் முடியவே முடியாதுன்ட்டார் சார். இத்தனைக்கும் அவர் வந்து ஸ்ரீகாந்துக்கு ஃபேன் சார். நீ அதெல்லாம் சரி வராது, இன்றைக்கி வேணா இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் நான் எஸ்ன்னு சொல்லியிருப்பேன்றாரு, இப்போ எல்லாம் போச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. என் பையன் வந்து ஐபிஎல்லில் எப்படியாவது ஜாயின் ஆகணும்னு விளையாடிட்டுருக்கான் சார், நல்லா விளையாடுறா போடான்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் ஃபினான்ஸ் சார், அது வேறு, பட் நல்லா அது விளையாடும்போது நான் வேற ஆள் சார் அப்படின்றார். ஸோ பழைய நம்பிக்கை இப்போ பிரேக் பண்ணுறாங்க எல்லாம். ஆமாம், இப்போ அந்த கார்ப்பரேட்டில் இருக்கார்ல, அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டார். அடாலசன்ஸ் ஏஜில் இதை அக்செப்ட் பண்ணி, பிடிக்கவே இல்லைனாலும் படிப்பை நோக்கி வந்து சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று போயிட்டார். அக்செப்ட் பண்ணாத மனிதர்கள் தான் இந்த அபியூஸ்ன்ற இடத்து பக்கம் வராங்க. அப்பா மேலே கோவம் வரும், அம்மா மேலே கோவம் வரும். அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, மாமா வந்து கெடுத்தாரு. அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, வாத்தியார் வந்து கெடுத்தாரு. டேய் அவங்க ஏதாவது தெரியாதுடா உனக்கு, நான் சொல்கிறத கேள்றான்னு வாத்தியார் கெடுத்தாருன்னு யாரோ இருப்பாங்க. அப்பா ஒத்துக்கிட்டாரு, அம்மா ஒத்துக்கிட்டாங்க, என் ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறான், நான் படிக்கலை, அதனால் கட் பண்ணி ஃப்ரெண்டு மாதிரி படி போ, அந்த பையன் படிக்கிற மாதிரி போய் படி அப்படின்னா அந்த பையன் மேலே எனக்கு கோவம் வரும். சார் இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்ஸ்னா சார், இப்போது இந்த கனிஷ்கோட அப்பாவும் இதே சொசைட்டியில் தான் இருக்கார், ப்ளஸ் நம்ம பேசின அப்பாவுக்கும் இதே சமுதாயத்தில் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே சமுதாயத்தில் தான் இருக்காங்க. எந்த ஒரு பாயிண்ட்ல இவர் பிரேக் பண்ணி பையனோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அவரை ஊக்குவிக்கிறதுக்கு எப்படி முடிவு எடுத்தாரு? பையனோட அதிக, ஏன்னா இதே ஃபோர்ஸஸ் அவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, பையனோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. பையன் அதாவது தன்னுடைய பையன் சில இடங்களில் தன்னுடைய பையனாக இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக தெரியறது தானே திறமை, வேற என்ன திறமை? இப்போ ஒரு அப்பா இருக்கார், பையன் வந்து சிறப்பான பேச்சாளராக வரான். இப்போ அப்பாவுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நம்ம அப்படி பேசுகிறதில்ல, என்னவா பேசுகிறான் அப்படின்னு நினச்சா அது திறமையை கவனிக்கிறது. சும்மா பேசி போய் படி அப்படின்னா திறமையை நாம் வந்து இப்போ ஷட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அதை அந்த 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 விண்டோவே க்ளோஸ் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், இப்போது 10th வந்து சச்சின் வந்து ஃபெயில்னுவாங்க இங்கிலீஷில். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லேட்டராக இங்கிலீஷில் போட்ட மகாராஷ்டிரா கவர்மெண்ட் போட்ட இங்கிலீஷ் புக்கில்
ஃபஸ்ட்டு லெசன் சச்சின் டெண்டுல்கரை பற்றி இதுன்னுவாங்க. இப்போ எது சக்ஸஸ்? 10th ஃபர்ஸ்ட்ல தான் அது அப்போ எது? அப்போ டைம் தான் டிசைட் பண்ணுது. ஆனால் நமக்கு வந்து படிப்பு ஒரு அஷ்யூர்டு ஃபியூச்சரிஸ்டிக் ரிசல்ட்டை கொடுத்துருது. அதனால் அது கரெக்ட். அதை நம்ம அகெயின்ஸ்டாக போக வேண்டியதில்லை. இந்த மிளிர்தல்னு ஒன்று இருக்குல்ல, தமிழில் ஒரு வார்த்தை மிளிர்தல். நட்சத்திரம் மின்னுதுன்னு சொல்கிறோம், மிளிர்கிறது. அது வந்து சில பேர்கிட்ட தெரியும். அது இப்போ எழுத்தில், பேச்சில், ஸ்போர்ட்டில், இன்னும் வேறு விதமான திறமைகளில் நிச்சயமாக அவங்க அந்த ஒரு 1000 பேரில் ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க, அவங்க வேறையாக இருப்பாங்க. அந்த மனிதர்களை அந்த அப்பா அம்மாக்கள் நிச்சயமாக வந்து அதை நோக்கி நகர்த்துறது தானே திறமை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம பேசும்போதே நம்மளை அறியாமல் ஒரு ஜென்ரலைசேஷன் பண்ணிடுறோம். 100 குழந்தைகளும் ஸ்போர்ட்டுக்கு போகணுமான்னு நம்ம பேசிடுறோம். அப்படி கிடையாது, அப்படி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா 100ல் 2ஓ 3ஓ தான் ஸ்போர்ட்டுக்கே ரெடி ஆகும். விளையாடுறதுல அதுதான் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து நிற்கும். அந்த 2-3 தான் நம்ம அனுப்புறது இல்லை. அதுவும் ஒரு கல்வி தான் சொல்லிட்டு வருவாங்க. அது இப்போ என்ன எடுத்துங்க, நான் வந்து 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். வேப்பூரில் தான் நான் வந்து 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு 4த்துலேயும் ஃபஸ்ட்டு ப்ளேஸு சர்டிஃபிகேட் வாங்கினேன் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ நான் இப்போ அடுத்தது எங்கே போகணும்? இதுக்கு அடுத்தது போகணும்ல, போகல. ஒரு ஒலிம்பிக் பேர் மிஸ் பண்ணிட்டோம் சார். போகல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து இல்லை படிப்பு தான், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு முதல்ல ஸ்கூல்லேயே அது நடந்துருச்சு. நான் வீட்டுக்கு அப்புறம் வீட்டில் வந்து ஹாப்பி, ஆனால் ஸ்கூல்லேயே வந்து அதெல்லாம் அவ்வளோதான், இனிமேல் நீ ஒழுங்காக படிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னும் போது, இது இவ்வளோதான் போல இருக்குன்னு நமக்கு அப்போ இருந்த இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் கூட அப்போ இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு திறமை இருந்து அதற்கான விண்டோ க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த ஹர்ட் ஃபீலை நான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிட்டேன். எனக்கு பிடிச்சது எதுவோ அதை நோக்கி வந்துட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. ஆனால் நான் வந்து இதுலேயும் சக்ஸஸ் ஆகலை. எங்கள் பேரண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு யாரோ நல்லதுன்னு சொன்ன டீச்சர்ஸும் அவங்களாம் நல்லா இருக்காங்க, ஆனால் நான் எப்படி இருக்கேன்? நான் என்னவாவேன்? எனக்கு இந்த சமுதாயம் மேலே ஒரு கோவம் இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு தீங்கு கொடுத்தா தான் நான் வந்து நிம்மதியாக போய் தூங்குவேன். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தானே எனக்கு எடுத்தீங்க. இப்போ படங்களில் பெரும்பாலான இடங்களில் வில்லன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அவன் இதுதான் சொல்லுவான், அன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க எல்லாரும், எனக்கு நடக்கும்போது எல்லோரும் சிரிச்சிங்கல்ல அப்படின்னு ஒரு லைன் வருது இல்லை. அதுதான் இந்த அடாலசன்ஸினுடைய ஆரம்ப புள்ளி. இப்போது இந்த பேரண்ட் எப்படி இதை பண்ண முடியுது? ஷேப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படிப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஸ்போர்ட் தான். அதாவது அவர் கேஷுவலாக பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், விளையாடும்போது அவன் வேற ஆள் சார்னார். இதுவே இன்னும் எத்தனை அப்பாக்களுக்கு தெரியும்? படிக்கும்போது அவன் வேற ஆள் சார், மேடை பேச்சில் பேசும்போது அவன் வேற ஆள் சார், நடிப்பான் சார், சூப்பராக நடிப்பான் ஸ்டேஜில், வேற ஆள் சார் அவன். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஃபேக்ட் அதை வந்து நம்ம எல்லை, நம்ம வச்சுருந்த கனவுக்குள்ளே அது இல்லைன்றதுனால அந்த பையனை வந்து நம்ம வந்து அதுக்குன்னு சில பேர்லாம் வச்சுருக்கோம். ஊதாரித்தனம், தேவையில்லாத வேலை, பந்தா பண்ணிட்டு திரியிறான், அதெல்லாம் உருப்பிடுமா அதெல்லாம் அப்படின்னு நம்ம எதேதோ பேசிடுறோம். அப்போ அது நம்ம அப்யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நாம் ஒரு இருக்கிற திறமையை, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற திறமையை அப்யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு ரியாக்ஷன் இங்கே தானே, இதுக்குள்ளே தானே எங்கேயாவது நடக்கும், வீட்லேயே நடக்கும். இந்த அப்யூஸ் இப்போ இந்த படத்தில் காமிக்கிறது வந்து இந்த மாதிரியான அப்யூஸு. அப்பா வந்து பையனோட திறமையை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் பையன் எப்படியோ வந்தார், படித்தார், சம்பாதிச்சார், கல்யாணம் பண்ணார், குழந்தை பெற்றார், எல்லாம் ஓகே. அப்பாவுக்கு வயதாகுது, பையன் வந்து நல்லா வந்து நிற்கிறாரு. இப்போ இந்த அப்யூஸ் வந்து வேறு ஃபார்மில் வரும். அவர் சின்ன வயசில் என்னமோ பண்ணார்ல, அது இப்போ வரும், போய் உட்காருப்போ சோகமாக பேசிட்டு அப்படின்னு வரும் இப்போது. சார், இப்போது இந்த கணேஷ்கோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவருக்கு இருக்குது. ஐ மீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குது, எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலிகளுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுமா சார்? கவுன்சிலிங் தேவையில்லை, கவுன்சிலிங்காக வரல அவங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு.
இப்போது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மைண்டு வந்து எந்த டைமில் வேணாலும் வேறு பக்கம் திரும்பிடும். நம்மளை அடிக்க வேண்டா அப்படின்ற அந்த செகண்ட்லேருந்து ஃபால் ஆரம்பிச்சிடும். நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, யாருக்கு தேவை யாருக்கு தேவைப்படல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன இப்போ அதாவது ஆண்ட்ரே அகாசி டென்னிஸ் பிளேயர், அவருக்கு வந்து ஒரு கோச்சிங் அகாடமிக்குள்ளே போனப்போ இந்த கோச் வந்து கேட்குறாரு அவர்கிட்ட, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் 1 பிளேயர், ஆனால் ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 லாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை நான் நிறைய தப்பு பண்ணுறேன், அதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்கேன், ஃபைன் நான் வந்து உங்களை கோச் பண்ணுறேன்றாரு. அப்போ அவர் திரும்ப கேட்குறாரு, இப்போ நான் வேறு என்ன பதில் சொல்லியிருந்தா நீ கோச் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. சும்மா கேஷுவலாக பேசுகிறாங்க அவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து நம்பர் 1 பிளேயர், ரீசெண்டாக திங்ஸ் ஆர் நாட் ரைட், அதுக்காக வந்தேன்னு சொன்னால் வெளில போடான்னு இருக்கும், வெளில போடான்னு சொல்லியிருப்பேன்றார். ஏன் தப்புன்னு ஒத்துக்கிற அந்த மனப்பாங்கு இருந்ததுனால இது நடந்துருச்சு. ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனப்பாங்கு இல்லாமல் போயிடும். ஒத்துக்கிட்டா தான் கற்றுக்கிறது தயாராக இருப்போம். ஆமாம், அந்த ஃபால் வந்துடும், இந்த கவ் போய் அந்த ஃபால் ஐயோ அப்படின்னு வந்துடும். நிறைய நம்ம பார்க்குறோமே, நம்ம எத்தனையோ சாம்பியன்ஸை பார்த்தோமே, ஏன் கன்சிஸ்டன்சி எங்கே போச்சு? அது நல்லா வந்தாங்க, ஆனால் அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு இப்போ இந்த கனிஷ்குன்னு நம்ம பேசுகிற இந்த பிளேயரு, இவரோட கேம்ஸ் எல்லாம் இனிமேல் தான் நான் போய் பார்க்க போகிறேன். ஆனால் கேம்ஸை விட எனக்கு என்ன ப்ரையாரிட்டினா அந்த மைண்டு எங்கே தடுமாறுதுன்றது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த மைண்டில் எங்கேயாவது நிற்கும், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு லைன் இருந்தால், அப்படியா அப்படின்னா இல்லை 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 என்னால் முடியாததும் இருக்குது அப்படின்னு அதை பேலன்ஸ் பண்ண தான் அது போகும் அடுத்ததுக்கு. விளையாடும்போது போய் பார்க்கும்போது, அப்போ நான் போவேன் பார்ப்பேன், அது பார்க்கும்போது எந்த பர்டிகுலர் இடத்துல மைண்டு ஸ்கில்லை ஓவர் ரூல் பண்ணுது. மைண்டு வந்து ஸ்கில்லை அடிச்சிடும், மைண்ட் தான் சுப்பீரியர். நீங்கள் கடைசி 10 நிமிஷம் ஃபுட்பாலில் வந்து அவர் வந்ததுனால எல்லா பிளேயருக்கும் ஒரு திடீர்னு ஒரு எனர்ஜி வந்து எல்லா விளையாடும் ஜெயிச்சிட்டான்ருவாங்க. அது வரை 80 நிமிஷமாக தடுமாறிட்டு இருந்தாங்க, இப்போ லாஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படியே எல்லாம் மாறி போச்சுன்னு. அது வந்து மைண்டு. ஸோ மைண்டை வந்து எங்கே ஸ்கில் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மைண்டு இல்லை. எக்ஸாக்ஜரேட் பண்ணுவான், கோவப்படுவான், ரீசன்ஸ் நிறையா சொல்லுவார். மழை பெஞ்சிச்சு, வெயில் அடிச்சிச்சு, அம்பையர் சரியில்லை, எனக்கு ஒரு ராங்காக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, என்னென்னமோலாம் சொல்லுவான். இது எல்லாமே மைண்டில் இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு, மைண்ட் கரப்ட் ஆகிடுச்சு. ஸ்கில் இருக்குது, ஆனால் மைண்டு வந்து ரெடியாக இல்லை. நீ எல்லாம் பண்ணு, கப்பு எண்ணுது, அப்படி ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வாங்குவான். ஸோ அவரோட அப்பாவோட பார்வையில் 2032ஆம் ஆண்டு கண்டிப்பாக மெடல் ஜெயிச்சிருவார் 100% அப்படின்னு அதாவது அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரோ இல்லையோ, பையன் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து அவர் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்கார். ஏன்னா இவன் அப்படி தான் இருக்கான், அதுதான் ஒரே நோக்கம். இன்னும் சரியாக சொல்ல போனால் அந்த ஒலிம்பிக் மெடல் அந்த 1 அதில் நின்று அநேகமாக இதுதான் பேசுவேன் அப்படின்ற லெவலில் இருக்கான். ஆனால் அதே நேரத்தில் தோல்விகளுக்கும் பழகிறான். இது இப்படியே போயிடக்கூடாது, அது ஹைப்டு மனநிலை, அதுவும் பிரச்சனை. ஆமாம்மா, இது அங்கே நேராக போகாது. அது ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், இப்படி இருக்காது, லூப்ஸாக இருக்கும், அப்படி தான் வந்து நிற்கும் அப்படின்னு. அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அது புரியுது. அவர் வந்து அதை அப்படி தான் வரும் அப்படின்றார் அவர். அப்போது ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட். அதனால் நிச்சயமாக வி கேன் விட்னஸ் ஒன் சாம்ப் இன் 2032. பார்ப்போம் சார். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு புத்தகத்தை வந்து நாம் சொல்கிறோம். அதில் வந்து சுல்தான் எமமைர் பை வாசிம் அக்ரம், ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸ் இன் த வேர்ல்டு ஆஃப் கிரிக்கெட்டில் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது சச்சின் விளையாட வரும்பொழுது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதை ரசிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அப்போ அந்த வயதுகளில் வாசிம் அக்ரமை வந்து வெறுத்திருப்போம்.
ஏன்னா விக்கெட்டை எடுத்துட போகிறாருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் கிரிக்கெட் பிடிக்க ஒரு கட்டத்தில் தான் முதல்ல தான் நமக்கு இந்தியா கிரிக்கெட்னு ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் பிடிச்சிரும் நமக்கு. யார் விளையாடுறாங்க எந்த டீமுக்கு அதெல்லாம் இல்லை, கிரிக்கெட் வந்து பிடிச்சிரும். அப்போ வந்து வாசிம் அக்ரம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்றது அப்போ தான் தெரிய வரும். அவரோட புத்தகம் வந்து இந்த இப்போ நம்ம பேசுகிற இந்த பேரண்டிங் ரிலேட்டட் விஷயங்களில் வந்து நிச்சயமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவரை வந்து ஆரம்ப காலங்களில் அவருக்கு ஒன்றும் பெரிய ஷேப்லாம் வரல. உண்மையிலேயே அவருக்கு அப்பாவாக இருந்தது வந்து இம்ரான்கான். இம்ரான்கான் தான் அவரை வந்து ஷேப் பண்ணார். இன்னும் கூட ஒரு சின்ன அதாவது இப்படியெல்லாம் கூட வேர்ல்டு ஆஃப் கிரிக்கெட்டில் நடக்குதா, இப்படியெல்லாம் கூட ஒரு கிரிக்கெட்டரை ஷேப் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. வெஸ்ட் இண்டீஸில் போய் விளையாடுறாங்க. விவியன் ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு சாம்பியன். அவர் விவியன் ரிச்சர்ட்ஸை வந்து நீங்கள் பவுலிங் போட்டதுக்கு பிற்பாடு நேராக முறைச்சி பார்த்தா அவருக்கு கோபம் வரும். அப்படியான ஒரு பிளேயர் அவர் வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம், நீ என்ன வேணால் போட்டுக்கோ, இந்த முறைக்கிற வேலை அதெல்லாம் பண்ணாத, அப்படி ஆள் அவர். அதுவும் அது அவர் ஊரில் பண்ணால் அவருக்கு இன்னும் அதிகமாக வரும். இவர் ஒரு 2 தடவை முறைச்சிருக்காரு வாசிம் அக்ரம். அவர் கூப்பிட்டு இங்கே வா செய்யாத அப்படின்னு இருக்காரு. அப்புறம் ஏதோ அவுட் ஆகிட்டார், என்னமோ நடந்தது. மேட்ச் முடிஞ்சிருச்சு. இவங்க போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்காங்க. இம்ரான்கானும் இருக்கார். இவர் இவங்க தங்கியிருக்கிற ரூம் செக்யூரிட்டி ஓடி வந்து, சார் வெளியில் விவியன் ரிச்சர்ட்ஸ் நிற்கிறார் சார், உங்களை பார்க்கணுன்றாரு அப்படின்னு. இப்போ இம்ரான்கான் சொல்கிறாரு, இல்லை இவர் என்ன பண்ணுறாரு, வாசிம் அக்ரம் வந்து இது கேட்டதும் இவருக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அவர் பேட்டை இப்படி வச்சுட்டு நிற்கிறார் கீழே, வா உன்னை உண்டு இல்லைன்னு பார்க்குறேன்றதுக்கு நிற்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து அங்கே தாதா மாதிரி. இவர் நேராக இம்ரான்கிட்ட ஓடுறார். போய் இந்த மாதிரி நான் முறைச்சி பார்க்க வேண்டான்னு சொன்னேன், நீ முறைச்ச, அதுக்கு என்னவோ போய் நீ தான் அனுபவிக்கணும், நீ தான் போய் ஃபேஸ் பண்ணணும், போ, நான்லாம் வரமாட்டேன், யாரும் வரமாட்டாங்க இங்கே, நீ தான் போகணும், நீ தானே முறைச்ச அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் அவர் பார்த்து இவர் சாரி கேட்டு அவர் அதையும் முதல்ல அக்செப்ட் பண்ணாமல் இருந்து அப்புறம் என்னமோ இவர் நான் நின்ன பிஹேவியர்லேயோ இல்லை ஒரு மாதிரி உண்மையிலேயே அந்த அவர் சாரி தான் கேட்குறான்னு நினச்சாரோ என்னமோ தெரில, ஃபைனலாக வந்து இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனதோட அப்போ தான் ஒரு லெசன் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயத்துக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்னா அந்த பொறுப்புக்கான பனிஷ்மெண்ட் வரும்போதும் அதுக்கு நாம் தான் அப்படின்றதெல்லாம் அதில் வரும். ஸோ ஒண்டர்ஃபுல் புக் அது. நிறைய அவரை பற்றி இந்தியாவில் தோற்றதுக்கு அவரை பற்றி நிறைய சொன்னாங்க நெகட்டிவாக, பணம் வாங்கிட்டாருனாங்க, அது பின்னாடி இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு. அவருடைய சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் அவர் இருக்கும்போது, சிங்கப்பூர் ஃப்ளைட் வந்து சென்னையில் லேண்ட் ஆகும். மனைவி இருக்காங்க உள்ள, மனைவி திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க, விசா இல்லை, இவர் பாகிஸ்தானி, இந்தியாவில் இறங்க முடியாது. ஆனால் சென்னை ஏர்போர்ட் பீப்புள் வந்து விஷயத்தை தெரிஞ்சு வாசிம் அக்ரம் அவரோட ஒய்ஃப்னு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப அனுப்பிச்சதெல்லாம் வந்து என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். அதனால் சென்னை வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். சென்னைனா அவருக்கு ரொம்ப அதுலேயே எழுதுவார். அதாவது சென்னைன்னு எழுதும்போதெல்லாம் நான் எமோஷ்னல் ஆகிடுவேன். நாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றதெல்லாம் பேருக்கு இருக்கோம், நமக்கு வந்து இயல்பாகவே ஏதோ ஒரு ரத்த சம்பந்தம் இருக்குது அப்படின்லாம் அதில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் புக்கு. இப்போது இந்த பர்டிகுலர் விஷயம் பேசணும் இல்லையா, அடாலசன்ஸு கனிஷ்கலாம், பேரண்ட்ஸ் வந்து முதல்ல இந்த மாதிரி சாம்பியன்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் பையன்ட்டு இருக்கிற சாம்பியன் சைடு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்காமல் பையன்ட்டு எப்படி சாம்பியனை பார்ப்போம். ஒன்று நாம் சாம்பியனாக இருக்கணும், அல்லது நம்ம இருக்கிற ஃபீல்டில் சாம்பியனாக இருக்கணும். நாட் நெசசரி ஸ்போர்ட். இப்போ பிஸ்னஸில் நீங்கள் சாம்பியனாக இருந்தீங்கன்னு வைங்களேன், பையன் ஸ்போர்ட்டில் சாம்பியனாக தெரியறது உங்களுக்கு பிஸ்னஸ் சைடில் சாம்பியனாக தெரிஞ்சிடும். அது இல்லை இதுவும் பெரிய ஃபீல்டு தான், இதுலேயும் ஃபினான்ஸ்லாம் வந்துடுவான் நல்லா வந்துடுவான் அப்படின்றதெல்லாம் வந்துடும். நாம் எதுலேயுமே சாம்பியன் இல்லாமல் ஒரு சாம்பியனை எப்படி அடையாளம் காண முடியும்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அ டைமண்ட், தென் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு பி அ டைமண்ட் கட்டர்னுவாங்க. அதுக்கு அந்த டைமண்டை
ஷேப் பண்ணி கொண்டு வர்ற ஆளாவது நீங்கள் இருக்கணும்ல. அது கூட இல்லைன்னா அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மோனு கிடந்தது அப்படின்ட்டு போவீங்க. ஸோ அதனால் அந்த புத்தகம் வந்து நாம் இந்த எபிசோடை பார்க்குறவங்களுக்கு சொல்லலாம். பார்ப்போம் சார். எஸ், உங்களோட கருத்துக்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். யா, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.